என் தசையை தின்று என் இரத்தத்தை குடிப்பவர் என்னில் நிலைத்திருக்கிறார், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, நமது பாதுகாவலரின் குடும்ப விழாவின் 9ஆம் திருநாள் திருப்பலியில் கலந்து கொள்ள வந்துள்ள அருட்பணியாளர்களையும் இறை மக்களையும் எமது பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்களையும் முதல் திருவிருந்து பெறும் குழந்தைகள் சார்பில் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்று நாம் உடனிருக்க தூண்டும் இரக்கத்தின் உணவு என்ற மைய சிந்தனையில் சிந்திக்க அழைக்கப்பட்டுள்ளோம். பிறந்த குழந்தைக்கு பெற்றோரின் உடனிருப்பு தேவை. மாணவ பருவத்தில் ஆசிரியர்கள் மாணவர்களின் உடனிருப்பு தேவை. துன்பத்தில் சகோதரர்களின் உடனிருப்பு தேவை. இவை அனைவரின் உடனிருப்பும் நம்மை குறிப்பிட்ட காலகட்டங்களில் மட்டுமே காப்பன. பல நேரங்களில் இந்த உடனிருப்பு விபரீதத்தை கூட ஏற்படுத்துகின்றன. பத்திரிகை செய்திகளை புரட்டி பார்த்தால் குடும்ப உறுப்பினர்களிடையே, சக நண்பர்களிடையே பகை, கொலை, கொள்ளை. ஆனால் இன்று தமது இரக்கத்தினால் நம்மோடு திருவிருந்து வடிவில் உடனிருக்கும் இறையேசுவின் உடனிருப்பு நிரந்தரமானது, இரக்கத்தன்மையுடையது. இன்ப துன்பத்தில் நம்மை வழி நடத்துவது, பிறருடைய வாழ்வில் உடனிருக்க தானும் பிறருக்கு உணவாக வேண்டும் என்ற உணர்வில் இந்த நற்கருணை உணவு நமக்கு தர வேண்டும். நற்கருணை உண்ணும் நாம் ஒவ்வொருவரும் இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் இருக்கிறார் என்ற பவுலடியாரின் வார்த்தையை வாழ்வாக்க வேண்டும். நற்கருணை வடிவில் இறை இரக்கத்தின் உடனிருப்பை பெற்ற நாம் பிறர் உடனிருப்பை உறுதி செய்து தாங்குதல் வேண்டும். நான் இறைவனின் இரக்கத்தை பெற்றேன், ஆகவே என் வாழ்வில் இரக்கத்தை பிரதிபலிப்பேன் என்று இரக்கத்தின் பிரதிநிதியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். திருத்தந்தையின் வழிகாட்டுதலில் இன்று உணவில் உருவில் இறைவனோடு ஒன்றுபடுகின்ற முதல் திருவிருந்து பெறும் குழந்தைகளாகிய நாம் நம்மை சுற்றி வாழும் சக மனிதர்களோடு இரக்கத்தோடு வாழும் வரம் வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். இன்றைய தினம் நம்முடைய குழந்தைகள் 22 பேர் இறைவனை முதன்முறையாக ஏற்றுக்கொள்ள அவருடைய உடலை இரத்தத்தை அருந்த தயார் நிலையில் இருக்கின்றார்கள். இக்குழந்தைகளை இத்திருப்பலியிலே இறைவனிடம் ஒப்படைத்து இவர்கள் இந்த நற்கருணை காட்டுகின்ற நல்வழியிலே நடக்கின்ற நற்கருணை மதிப்பீடுகளை வாழ்வாக்கி நம் சமூகத்தை வழிநடத்துகின்ற சிறந்த தலைவர்களாக உருவாக்கம் பெற இத்திருப்பலியிலே இவர்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். இவர்கள் குடும்பத்தாரையும் நிறைவோடு இறைவன் ஆசீர்வதிக்கவும், நற்கருணை குடும்பங்களை உருவாக்கி நல்ல மனிதர்களை உருவாக்குகின்ற குடும்பங்களாக இக்குடும்பங்கள் திகழ இந்த குடும்பங்களுக்காகவும் இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். இன்று பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகின்ற ஜாஃப்னி இறைவனுடைய அனைத்து நலன்களையும் பெற்று மகிழ்வோடு வாழவும், 12ஆம் வகுப்பு தேர்விலே நல்ல மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெறவும் இத்திருப்பலியிலே இவருக்காக மன்றாடுவோம். புனிதன் டெல்பின் இக்குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நலன்களையும் நினைவு கூர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இறைவன் அனைத்து நலன்களையும் இக்குடும்பத்திற்கு வழங்க இத்திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். திருமரிய மாணிக்கம் என்பவரின் நினைவு நாளாகி இன்று அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இணைந்து வேண்டுவோம். அன்புமிக்கவர்களே, நம்முடைய பாதுகாவலர் தூய ஞான பிரகாசியாரின் திருவிழா நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் அருந்துவது நமக்கு இரட்டிப்பான மகிழ்ச்சியை தருகிறது. அனைவரின் சார்பாக, அருள் பணியாளர்கள் சார்பாக முதல் திருவிருந்து பெறுகின்ற இந்த பிள்ளைகளுக்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இத்திருப்பலியில் இவர்களுக்காகவும் இவருடைய பெற்றோர் உடன் பிறந்த அனைவருக்காகவும் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். மன்னிப்பு மன்றாட்டிற்காக நம்மை நாம் ஆயத்தம் செய்வோம்.
தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. மன்னிப்பின் நாயகனே இறைவா, ஆண்டவர் நம்மை மன்னிப்பதில் ஒருபோதும் களைத்து போவதில்லை. நாம் தான் மன்னித்து கேட்பதில் களைத்து போகின்றோம். எனவே நமது பாவங்களுக்கு நாம் மன்னிப்பு வேண்டும். இந்நேரத்தில் இரக்கத்தின் இறைவா, நாங்கள் எங்கள் பெற்றோர், பெரியோர், ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருந்த நேரங்களுக்காக மன வருந்துகிறோம். மன்னித்தருள்வா இறைவா. மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. கருணையே உருவான இறைவா, நாங்கள் எங்கள் பலவீனங்களால் செய்த சிறு சிறு குற்றங்களான பொய் பேசுதல், திருடுதல், புறக்கூறுதல் போன்ற குற்றங்களுக்காக மன்னிப்பு வேண்டுகிறோம். மன்னித்தருள்வா இறைவா. மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. தவறுகளை மன்னிக்கும் இறைவா, நாங்கள் எங்கள் கடமைகளை சரிவர செய்யாமல் பொழுதுகளை வீணே கழித்துள்ளோம். தொலைக்காட்சி, அலைபேசி, இணையதளம் இவற்றிற்கு அடிமையாகி எங்கள் நேரங்களை தொலைத்து படிப்பில் நாட்டம் செலுத்தாத செயலுக்காக மனவருந்துகிறோம். மன்னித்தருள்வா இறைவா. மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. நற்கருணை வடிவில் எம்மோடு தங்கியிருக்கின்ற இறைவா, உமது உடல் இருப்பை நாங்கள் உணரும் திருப்பலியில் மறைக்கல்வி, அன்பின் போன்றவற்றிற்கு நாங்கள் பல வேலைகளையும் செல்லாமல் எம்மை சுற்றி மக்களுக்கு எங்களுக்கு உடல்நிலையையும் இரக்கத்தையும் தந்திட வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள், குற்றங்கள் ஆகிய அனைத்தையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவனின் பணிவாழ்வை தன் அகலாக ஏற்று தளராது உழைத்து இறைவனின் உடனிருப்பில் உருபெற்று மிக சிறந்த பழைமை வாய்ந்த பங்கினை திறம்பட வழிநடத்தி செல்கின்ற அருட்பணி பி. பெர்க்மான்ஸ் மைக்கேல் கனட் வேங்கோடு பங்கு பணியாளர் அவர்கள் உணவு வடிவில் இரக்கத்தை வெளிப்படுத்திய